எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்காக சொல்லிட்டு இருக்க என்னுடைய பெயர் இந்து. எல்லாரும் நல்ல உடல் நலத்துடனும் மனமகிழ்ச்சியுடனும் இருக்கணும். வாங்க, நாம இன்னைக்கு சிந்தனை பெட்டகத்துல தெற்கே ஒரு கொலை கதையினுடைய 5வது பாகத்தை பார்க்கலாம். டேய், உன்னை இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, எதுக்குடா இங்கே வந்த? அண்ணண்ண ப்ளீஸ்ண்ணே, அண்ணங்கிட்ட ஒரே ஒரு முறை பேசிக்கிறேண்ணே. டேய், மரியாதையாக போயிரு. நீ இந்த வேலைக்கெலாம் ஒத்து வர மாட்டேன். நீ மூர்த்தி அண்ணன்ட்டு பேசலன்னா கூட பரவாயில்ல, நான் சலீம் அண்ணன்ட்டு பேசிக்கிறேன். தான் சலீம் அண்ணன் உன்னை காணான்னு தேடிட்டு இருக்கிறாரு. நீ சலீம் அண்ணன்ட்டு பேசுறதுக்கு. அண்ணா வேண்டாம், நீங்கள் கேட்டதை விட ஒரு பெரிய விஷயம் நான் வச்சுருக்கேன். நீ என்னை நம்பு. என்னடா பெருசாக பெரிய விஷயம் வச்சுருக்கிற? என்னடா வச்சுருக்க சொல்லுடா. நான் முக்கியமான ஆளோட பொண்ணை கடத்தி வச்சுருக்கிறேன். என்னடா சொல்கிற? ஆமாண்ணே, உனக்கு வக்கீல் பிரபாகரனை தெரியுமா? வக்கீல் பிரபாகரனா? அதாருடா. அதானே, இந்த சினிமா நடிகர்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவார். ஆமாம், அவர் பொண்ணு இப்போ என் கஸ்டடியில் இருக்குது. டேய் வேண்டா, பிஸ்னஸில் புதுசாக ஏதாவது பிரச்சனை பண்ணி விட்டுறாத. பொறுனை சொல்லிட்டு அவன் தான் பாக்கெட்டில் இருக்கக்கூடிய ஃபோனை எடுத்து அந்த ஃபோனை ஆன் பண்ணி கேலரி ஓப்பன் பண்ணி காட்டுறான். ஒரு பொண்ணு கை கால் வாயெல்லாம் கட்டி ஒரு ரூமில் அடைச்சிருக்குது. என்ன தெரியுதா யாருன்னு? டேய் ஆமாண்டா, அவன் பொண்ணு மாதிரி தான் இருக்குது. நான் பார்த்துருக்கேன்டா அவன் பிள்ளை பையனையெல்லாம். ஆனால் இது என்னடா, என்ன இது ஏன் இடமான்னு உனக்கு சந்தேகமா? வெயிட் பண்ணு அப்படின்ட்டு இன்னொரு வீடியோவை காட்ட, அந்த வீடியோவில் செல்ஃபியாக அவன் வரான். அதாவது முன்னாடி அவன் வரான். ஹலோ, என்னோடய பேர் சண்முகம், நான் தான் இந்த பொண்ணை கடத்தி வச்சுருக்கேன் அப்படின்னு வரான். இதை பார்த்த உடனே ஆப்போசிட்டில் இருக்கிறவனுக்கு, டே சண்முகம், நிஜமாலுமே சொல்கிறியாடா? நீ தான் கடத்தி வச்சுருக்கியா? ஆமாண்ணே, இதை பற்றி பேசுறக்காக தான் 2 நாளாக உனக்கு ஃபோன் பண்ணி கேட்குற. நீ தான் மூர்த்தி அண்ணனையும் பார்க்க முடியும், சலீம் அண்ணனையும் பார்க்க முடியாதுன்னு சொல்கிற. இந்த விஷயத்தானே பேசணும். இப்போ காசு எப்படி பல்காக வரும்? டேய், நமக்கு இருக்கிற 1008 பிஸ்னஸில் கடத்தல் பிஸ்னஸையும் கொண்டாந்து அதுவும் பெரிய இடத்த இது பண்ணிட்டேன். நான் என்ன தெரியுமா பண்ணியிருக்கேன்? இந்த பொண்ணை காலேஜ்லேருந்து தூக்கி கொண்டாந்து கடத்தி வச்சுட்டு அவங்க அப்பனுக்கு வேறு வாய்ஸில் முள்ள கடத்தி வச்சுருக்கேன், எனக்கு பணம் கொடு, அப்போ தான் நான் விடுவேன்னேன். அவன் என்ன சொன்னான் தெரியுமா? என்ன சொன்னான்? வழக்கமாக போலீஸ்கிட்ட, வக்கீல்கிட்ட, டாக்டர்கிட்ட எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லன்னு சொல்லக்கூடாது. ஆனால் அவங்ககிட்ட நான் என்ன தெரியுமா சொன்னேன்? பணம் வேணும்னு கேட்டோன்னே அதுக்கு அவன் சொன்னது என்ன தெரியுமா? எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, என் பிள்ளையை கொடுத்துட்றேன்னு சொன்னான். அவன் எவ்வளோ செலவானாலும் சொன்ன உடனே என்ன, என் மனசே குளிர்ந்து போச்சு. அதான் என்கிட்ட அதிகமாக ஆள் பலம் கிடையாது. எனக்கு சலீம் அண்ணனையும் மூர்த்தி அண்ணனையும் விட்டால் யார் இருக்காங்க? அதனால தான் வேகமாக உன்கிட்ட ஒடியாண்டேன். 2-3 நாளாக உனக்கு ஃபோன் பண்ணால் நீயும் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிற. பார்க்கணுன்னே. இடி இருடா, நான் ஒரே நிமிஷம் மூர்த்தி அண்ணனை பார்த்து என்னென்னு பேசிட்டு வந்துடுறேன். சரிண்ணே. உள்ளே போனவன் கரெக்டாக ஒரு 1/4 மணி நேரம் கிளம்பிச்சு வரான். சண்முகம், என்னண்ணே? பீடி குடிச்சிட்டு இருந்தவன் கீழே போட்டு அதை மிதிச்சுட்டு லுங்கியை கட்டிக்கிட்டு, என்னண்ணே சொல்லுண்ணே, வா உள்ள அண்ணன் கூப்பிடுறாரு. பார்த்தையா, நம்மக்கிட்ட சரக்கு இருக்குங்காட்டி இன்னைக்கு நீ என்னை உள்ளே கூப்பிடுற. சரிடா வாடா அப்படின்னு சொல்ல லுங்கியை கட்டிக்கிட்டு உள்ளே போகிறான். அங்கே சேரில் உட்காந்து சிஸ்டம் நடி உட்காந்துட்டு இருக்கக்கூடிய மூர்த்தி, சண்முகம், பெரிய இடத்த பிடிச்சிருப்பியாட்டு இருக்குது சொன்னானே நம்பாள். ஆமாண்ணே, நீங்கள் இது வீடியோ பார்க்குறியா? கொண்டா அப்படின்னு சொல்ல வீடியோவை எடுத்துக்காட்ட அந்த வீடியோ ஃபோட்டோஸில் தான் பார்த்ததுக்கப்புறம் கன்ஃபார்ம் வக்கீல் பொண்ணை கடத்தி வச்சுருக்கான்னு நல்லாவே தெரியுது. ஆப்போசிட்டில் உட்கார வச்சு, சரி சண்முகம், இப்போ என்ன பண்ணலாம் நீ சொல்லு. நான் கடத்திட்டேன். இப்போது வக்கீல்கிட்ட பணம் கேட்கணும். எனக்கு இந்த தொழில் ரொம்ப புதுசு. நீங்களாம் ஏதோ இந்த மாதிரி பண்ணிகிட்ருப்பீங்க, அதனால் நீயே சொல்லணும் எவ்வளோண்ணே கேட்கலாம். சண்முகம் இங்கே பாரேன் அப்படின்ட்டு அந்த இன்னொருத்தனை பார்க்க அவள் கதவு ஜன்னலை க்ளோஸ் பண்ணுறான். க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமா மெதுவாக மூர்த்தி சண்முகத்து பக்கத்தில் போய், இதுதான் இவனை வச்சே பல்கான அமௌண்ட்டை கரெக்ட் பண்ணிடலான்னு முடிவு பண்ணிவிட்டு, சண்முகம் நீ இங்கே பாரு, நீ இந்த ஆட்டத்துக்கெல்லாம் புதுசு, ஆனால் எனக்கு இது காலங்காலமாக பழக்கம். அது மட்டும் இல்லை, என் கூட பெரிய கேங் இருக்குது. சலீமு எவ்வளோ பெரிய ஆள், அவன் எல்லாத்தையும் பார்த்துக்குவான். நாம் எல்லாருக்கும் சேர்ந்து பல்கான ஒரு அமௌண்ட்டு கேட்போம், என்னங்கிற? சரிண்ணே, ஆனால் நான் கஷ்டப்பட்டு கடத்தியிருக்கிறேன். இப்போ ஒரு 10 லட்ச ரூபா கேட்குறேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு 5, மீதி 5 உங்களுக்கு கொடுத்துறேன், நீங்கள் பிரிச்சுக்குங்க அப்படின்னு சொன்ன உடனே
சண்முகத்தோட மூஞ்சி ஒரு மாதிரி பளபளப்பாயிருது. ஆனால் அதே நேரத்தில் மூர்த்தியோட மூஞ்சி கருகி போய் நின்றுட்டுருக்கவனை பார்த்துட்டு மறுபடியும் ஒரு சிரிப்போட சண்முகத்தை பார்த்து, என்ன சண்முகம், 10 கேட்டு பாதி உனக்கு கொடுத்துட்டா நாங்கள் என்ன பண்ணுவோம்? ஏன்னா நான் தானே சிரமப்பட்டு கடத்தியிருக்கிறேன். ஆமாப்பா, நீ தான் சிரமப்பட்டு கடத்தியிருக்கிற. ஆனால் இப்போது வக்கீலை சமாளித்து, வக்கீல் போலீஸ்கிட்ட போகாமல் சமாளித்து, பொண்ணு வர வரைக்கும் பார்த்து, ஆள் பலத்துக்கு காசு கொடுக்கணும்ல. சரிண்ணே, அப்போ நான் 4, நீங்கள் 6. சண்முகம், அண்ணா அதுக்கு மேலே முடியாதுண்ணே. உனக்கு 1008 பிஸ்னஸ் இருக்குது. நீ என்னென்னமோ பண்ணிகிட்ருக்குற. சொல்லு, உனக்கு எங்கெங்கேருந்து லாபம் வருது நீயே சொல்லு பார்க்கலாம். எனக்கு எங்கப்பா லாபம் வருது? போதை பொருள் வச்சோம், அது பெருமளவு போகல. சரி, ஸ்கூல் பிள்ளைகளை எப்படியாவது உள்ளே இழுக்கலான்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம்லேயுமே பக்கத்தில் விற்கிற கடையிலையுமே போதை பொருளை வச்சோம். பானிபூரியிலலாம் கூட கலந்து கொடுத்தோம். ஆனால் அதுவும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இப்போ அவள் கிளவி ஒருத்தி அதை வாங்கி தின்னு செத்து போயிட்டா. அதுலேயும் எனக்கு ஃபெயிலியர் தான். அடுத்து இன்னொருத்தனை விட்டு சின்ன பிள்ளைகளை மடக்கிட்டு வந்து வெளியூருக்கு விற்றோம்னா காசுன்னு நினச்சி அவனை விட்டா. அவன் கிறுக்கு பையன் போலீஸில் மாட்டிக்கிட்டான். அவனை ஈவ்டீசிங் கேஸில் உள்ளே கொண்டு வச்சுருக்காங்க. அதுலேயும் எனக்கு ஃபெயிலியரு. அது மட்டுமா, இப்போது நம்ம கூட்டாளியாக இருந்த ஒருத்தி எங்கேயோ இருந்து கிளம்பி வந்து நம்மக்கிட்ட பங்கு கேட்டா. உனக்கு தெரியாதா? அவள் வேறு பரிமிளா. பங்கு கேட்டவளை கூட, ஏண்டா பங்கு கேட்டவளை என்ன பண்ணாங்க? ஐயோ, சொல்லவே முடியல. அவளை படாதவாடு விட்டு கொன்னே விட்டாங்க. அப்படிலாம் உன்னை பண்ண மாட்டேன் சண்முகம். ஏன்னா நீ தானே ஆள் பிடிச்சிட்டு வந்த. என்னை பிளாக்மெயில் பண்ணுறியா? உனக்கு நிறையா பிஸ்னஸ் இருக்குது. நீ சும்மா கம்மியாக சொல்லி ஏமாற்றிட்டுருக்குறேண்ணே. டேய், நான்லாம் கம்மியாக சொல்லி ஏமாத்தலடா. பிஸ்னஸ் இருக்குடா. ஆனால் எல்லாம் சலீமுக்கு கீழே இருக்குது. சலீமுக்கு கீழேருந்து நான் என்ன பண்ணுறது? சலீமுக்கு பல்காக வந்தால் அவன் எனக்கு கம்மியாக கொடுக்குறான். இந்த கேஸை மட்டும் நாம் சலீமுக்கு தெரியாமல் பார்த்துக்கிட்டா, அதெல்லாம் முடியாது. நான் சலீமனை பார்த்தா மட்டும்தான் சொல்லுவேன். சலீமனை தலைமையில் தான் எல்லாமே பண்ணணும். டே, அப்படி பண்ணுறது ரொம்ப சிரமண்டா. நானே எல்லாமே பார்த்துக்கிறேன்டா. நீ கொஞ்சம் இதுக்கு ஒத்துக்கடா. சரி, அப்போது நீ ஏதாவது ஐடியா சொல்லு. இப்போவே வக்கீலுக்கு ஃபோன் பண்ணி நாம் பேசுவோம். சரி வா போகலாம். எங்கே போகிறது? நீ வா, என் இடத்துக்கு போய் பேசுவோம். அது எப்படிரா? இல்லைண்ணே, நீ சொன்னதுக்கெலாம் நான் சரிண்ணேன்ல. நான் தான் எல்லாத்துக்கும் ஓகேன்னு சொல்லிட்டேன். பணம் கூட நான் குறைச்சிக்கிறேன்னு சொல்லிட்டேன். ஆனால் இங்கேருந்து வேண்டாம். நீ வா, என் இடத்துக்கு போய் தான் பண்ணணும். சரிடா, எந்திரி. நீ வக்கீல் பொண்ணை பார்க்கணும்ல. அப்போ தானே அவங்க அப்பா நம்புவான் நம்ம கூட இருக்குன்னு. சரிடா, எந்திரி போ அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் முன்னாடி போக கூட நின்றுக்கூடிய ஆள் என்னென்னு அங்கே கூப்பிடுறான். வாடா, அவளை போய் பார்த்துட்டு அவங்க அப்பனுக்கு ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே அவங்க கூட மூர்த்தி போகிறான். மூர்த்தி கூட முக்கியமான ஆட்கள் 2 பேர் எல்லாருமே ஆம்னியில் ஏற சண்முகம் ஆம்னியில் ஏறி உட்கார்றான். என்ன சண்முகம், ஆம்னிலாம் வாங்கிட்டியாட்டு இருக்குது, என்ன பண்ண? அது அப்புறமா சொல்கிறேண்ணே. ஆம்னி செகண்ட்ஸில் தான் கிடச்சிச்சு. எப்பா வண்டி எடு, டிரைவராக்கும். ஆமாண்ணே, நம்மளுக்கு தான் வண்டி சரியாக ஓட்ட தெரியாதுல்ல. நம்மக்கிட்ட பல வருஷமாக வேலை செய்கிற பையன் வண்டி வாங்கியிருக்கான், நான் சொல்லலை பாரு. சரி வண்டி எடு அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுக்க வண்டி கிளம்புது. வண்டி ரூட்டில் போயிட்டுருக்க. எந்த ஏரியாடா? வானே சொல்லுறேன், கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்ல வண்டி நேராக ஒரு 1/2 மணி நேரம் கிளம்பிச்சு போய் நின்ன இடம் போலீஸ் ஸ்டேஷனில் போய் நின்ன உடனே அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் கண்ணாமொழி பிதுங்க ஆரம்பிச்சிருச்சு. தட்டப்புடன் எந்திரிச்சு ஓடலாம் அப்படின்னு கார்லேருந்து இறங்கி, டேய் சண்முகம், என்னடா டே துரோகி அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் ஓட சுற்றி வளைச்ச போலீஸு நிற்கிறாங்க. முன்னாடி ஆப்போசிட்டில் இன்ஸ்பெக்டர் சிவம் நிற்க துப்பாக்கி முனையில் மூர்த்தியும் அவனோட ஆட்களும் அங்கே அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க. அரெஸ்ட் பண்ணி உள்ளே போக அங்கே குந்த வச்சு உட்காந்துட்ருக்கக்கூடிய குமாரும் கேசவனும், வந்துட்டியா? நல்ல வேலைக்குண்ணே, இந்நேரம் எங்களை மட்டும் பிடிச்சி போட்டிருப்பாங்க. டே துரோகிகளா, நீங்கள் தானாடா அப்படின்னு சொல்ல சப்புன்னு ஒரு அரை விழுக சிவ கொடுத்த அடியில் திருவி அடிச்சுட்டு போய் மூர்த்தி உட்கார்றான். சலீம்ங்க எங்கடா இருக்கான்? சார், அது ஒழுங்கு மரியாதையாக சொல்லிடு. சலீம் எங்கே இருக்கான் அப்படின்னு கேட்க, சார் அப்படின்ட்டு 2-3 அடி வாங்கினதுக்கப்புறமா சலீமோட இடம் சொல்லப்படுது. சலீமோட இடம் தெரிஞ்ச உடனே அந்த ஏரியாவோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி அலர்ட் பண்ணி அவங்கள போய் சேஸ் பண்ண சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க சொன்ன இடத்துலேருந்து 120 கிலோமீட்டர் தள்ளி சலீம் இருக்கான். அதனால் அந்த ஏரியா ஆட்களுக்கு ஃபோன் பண்ணி சலீமை அரெஸ்ட் பண்ண சொல்கிறாங்க.
என்னடா எப்படி மாட்டினன்னு தெரியறியா? அந்த பாட்டி வித்த ஐஸை தின்னவன் சொல்லிட்டான். பாவம், உன்னோட தொழிலுக்கு புதுசு போல் வாங்கின அடி உதையில் உண்மை வெளியே வந்துருச்சு. அப்புறம்தான் ஒவ்வொரு உண்மையாக வெளியே வந்துச்சு. ஏண்டா ஐஸ்கிரீமில் ஐஸ்லையெல்லாம் போதை மருள் வந்துச்சு, அதை குழந்தைகளுக்கு கொடுத்து அந்த குழந்தைகளை உங்களுக்கு அடிமையாக்கி பிஸ்னஸ் வளர்த்துறீங்க. உனக்கெல்லாம் குழந்தை இல்லாதங்காட்டி நீ என்ன வேணாலும் பண்ணுவ. பாவண்டா, தின்ன பாட்டி வயசு ரொம்ப அதிகமாக இருந்ததுனால மூச்சு திணறி நெஞ்சடைச்சி செத்து போச்சு. அதே மாதிரி அதில் அந்த பையன் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னங்காட்டி அவனை வச்சு நீ பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்க. அப்படி தானே? எதுவுமே பேசாமல் இருக்கக்கூடிய மூர்த்தி ஓங்கி சப்புன்னு நப்பிட்டு, அப்படி தானே? ஆமாம் சார், அவன் கொஞ்சம் வறுமையில் இருந்தான். அவங்க அம்மா வேறு அடிக்கடி அவனை அடிச்சுக்கிட்டே இருக்குன்னு சொன்னான். அப்போது ஒரு வாட்டி போதை கொடுத்தோம், அதில் அவன் மயங்கிட்டான். இதை கொடுத்து கொடுத்து அவனை பிஸ்னஸ்குள்ளே இழுத்தோம். ஒரு 3-4 மாதமாக அவன் பிள்ளைகளெல்லாம் எங்கிட்ட கொண்டாந்து விட்றேன்னு சொன்னான். கடைசியில் ஒரு பிள்ளையை விட்றேன்னு சொல்லி பேசி அந்த நேரத்துக்கு விடல. அதனால் அவனை நாங்கள் கேட்டோம், மிரட்டினோம். அவன் அதுக்கெல்லாம் அடங்குற மாதிரி தெரியல. அப்போ தான் வாக்குவாதம் ஆயிடுச்சு. வாக்குவாதம் ஆனவுடனே அவன் இனிமேல் நான் இதுக்கு வரலேன்ட்டு போனான். எங்களுக்கு பயமாயிருச்சு. 2-3 வாட்டி போதைப்பொருள் கொடுத்து அவனை மயக்கணும். ஆனால் அந்த 2-3 வாட்டியும் அவன் அதுக்கு மயங்கலை. வேண்டாம் வேண்டான்ட்டான். பயப்பட்டு அவனை 1 வாரமாக ஃபாலோ பண்ணி நாங்கள் எப்படியோ பேசி பார்த்தோம். கடைசியில் நைட்டு சிக்குனா கூப்பிட்டுட்டு போய் அடித்து கிணத்துல தூக்கி அப்படின்னு சொன்ன உடனே பெரம்பெடுத்து 4 அடி அடிக்கிறாங்க. சரி, அதே மாதிரி ஒரு பொண்ணு இறந்து போய் கடந்ததுக்கும் உங்களுக்கு தான் தொடர்பு இருக்குன்னு நாங்கள் சந்தேகப்படுறோம். அது உண்மை தானே சார்? அது பக்கத்தில் நின்றுக்கூடிய சண்முகம் சார் என்கிட்ட ஒத்துக்கிட்டா சார், அந்த பொண்ணை இவங்க தான் பண்ணினாங்கன்னு. அதுக்கான சாட்சி கூட இருக்குது சார். நீங்கள் சொன்ன மாதிரி பட்டனில் இருக்கிற கேமராவில் எல்லாமே ரெக்கார்ட் ஆகிருக்கு சார் அப்படின்னு சொன்ன உடனே மூர்த்திக்கு இன்னும் தூக்கி வாரி போடுது. அட பாவி, நான் உங்கள்கிட்ட சொன்னது எல்லாத்தையுமே நீ ரெக்கார்ட் பண்ணி வச்சையாடா அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவனை கோவமாக பார்க்க மறுபடியும் சப்புன்னு ஒரு அறை. சுந்தரம், டேய் உண்மை சொல்கிறா? ஆமாம் சார், அவள் எங்கள் கூட்டாளி தான். சலீமுக்கு 2ஆவதாக வந்தா. அவளும் டீமில் தான் இருந்தா. ஒரு போதைப்பொருள் விஷயத்தில் கடத்த சொன்னோம், ஆனால் அவன் மாட்டேன்னு சொல்லிட்டா. அதனால் சலீமுக்கும் அவருக்கும் பயங்கரமான பிரச்சனையாயிடுச்சு. அதில் சலீம் அடிச்சிட்டாரு. சலீம் அடித்ததுக்கப்புறமா 3 மாதம் 2த்துக்கு ஒரே பிரச்சனையாக இருந்துச்சு. சலீமு வேற ஒரு பொண்ணோட தொடர்பு இருக்க தெரிஞ்சுக்கிட்டு சலீமை அவள் எப்படியாவது போலீஸில் போட்டு கொடுக்கணும்னு நினச்சா. ஆனால் சலீம் அவளை கடத்திட்டு வந்து ஒரு வீட்டில் வச்சு சொல்ல முடியாது சார், பண்ணாத கொடுமையெல்லாம் பண்ணி சித்திரவதை பண்ணாங்க. கடைசியாக அவள் எஸ்கேப் ஆகி இங்கே ஒடியாந்தா சார். எங்களை பார்க்க தான் வந்தா. நாங்கள் அவளை காப்பாற்றி விடலான்னு தான் நினச்சோம். ஆனால் இங்கே வந்தது சலீமுக்கு தெரிஞ்சிருச்சு. அவளை அங்கே விட்டீங்கன்னா உங்களை கொன்று விடுவோன்னு சலீம் மிரட்டினார். அதனால் அவளை எப்படியோ ஊரை விட்டு கிளம்பிப்போங்கன்னு சொன்னோம். ஆனால் அவள் எப்படியோ செத்து போயிட்டா சார். ஏண்டா, ஒரு பொண்ணு 15 நாளாக அனுபவித்த கொடுமையும் தாண்டி வண்டியை பிடிச்சி உன் இடத்துக்கு வந்திருக்கா, ஆனால் இந்த பொண்ணை விட்டுருக்கல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மூர்த்திக்கு செம்மையாக அடி விழுக ஆரம்பிக்குது. போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண கொஞ்ச நேரத்துலேயே சலீமும் அரெஸ்ட் பண்ணப்படுறான். சலீம், அவன் சுற்றி இருக்கக்கூடிய டீம், மூர்த்தி, அவனோட இருக்க முருகன், இங்கே இருக்க எல்லா டீமும் பலதரப்பட்ட விஷயங்களில் ஈடுபட்டிருக்கிறாங்க. பெண் கடத்தல், அதே மாதிரி நகை பணம் சில கடத்தல், போதைப்பொருள் கடத்தல்னு எல்லா வழியிலும் இல்லீகல் பிஸ்னஸ். அவங்க இருக்கக்கூடிய சர்க்கிள் எல்லாத்தையுமே முக்கால்வாசி எப்படியோ அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இதில் தெரியாமல் பலியானது அந்த பாட்டி மட்டும்தான். போதைப்பொருள் பசங்களுக்கு வச்சு கொடுத்து அந்த போதைப்பொருள் கடுமையானதுக்கப்புறமா அந்த குழந்தைகளை அவங்களுக்கு இழுத்துட்டு போய் விற்கிறது, பின்னாடி துரத்திட்டு போய் அந்த பெண்களை கடத்திட்டு போய் வெளியில் விற்கிறன்னு பல தொழில்களில் ஈடுபட எக்கச்சக்கமான கேஸ் மேலே போடப்பட்டு அவங்களுக்கு ப்ராப்பர் தண்டனை கொடுத்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த கேஸு அப்படி இப்படின்னு சுற்றினாலும் எப்படியோ முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் சிவத்துக்கு நிம்மதியாகவும் இருக்குது, அதே நேரத்தில் பாராட்டும் கிடைக்குது. இந்த கேஸ் இதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு டாக்குமெண்டேஷன் சப்மிட் பண்ணி அவங்களுக்கான தக்க தண்டனையும் வாங்கி கொடுக்கப்படுது. போதை, கடத்தல், பெண்களுக்கு நடக்கக்கூடிய அநீதி, இது எல்லாமே ஏதோ ஒரு மூலையில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஊரை நம்பியோ உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை மாற்றியோ நம்மளுக்கு என்ன பண்ண போகிறோம், எப்படி மாற்ற போகிறோன்னு தெரியாது. ஆனால் நம்மளோட பாதுகாப்பு நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்.
இதோட இந்த கதை நிறைவடைகிறது. இதே மாதிரி கதையை கேட்க மறக்காமல் சிந்தனை பெட்டகத்துக்கு வாங்க. மறுபடியும் வேறு ஒரு கதையோட உங்களை சிந்தனை பெட்டகத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி. இந்த கதையில் சொல்லப்பட்ட பெயர், நிகழ்வு, கதாபாத்திரம் எல்லாமே முழுக்க முழுக்க கற்பனையானது. யாரையும் எதற்காகவும் குறிப்பிட்டு சொல்லப்பட்டது கிடையாது. இதில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் கூட முழுக்க முழுக்க கற்பனையானவே. தெற்கே ஒரு கொலை கதை ஒரு பொழுதுபோக்குக்காக எழுதப்பட்ட கற்பனையான கதையாகும். மகிழ்வித்து மகிழ்ந்திருங்கள். நன்றி.